எங்கூருவே அப்பனே கணபதி எங்கூருவே உன்ன கணவளையும் உனை மறவே மறவே அப்பனே கருத்தில் வந்து அருள் புரிவா என்ன செந்தூர் வடி வேல்முருகா அப்பனே செந்தூர் வடி வேல்முருகா எனது சிந்தை தனில் அருள் புரிவா அருள்வா தெய்வங்களும் இந்த 21 தெய்வங்களும் 61 பந்திகளா கொடிமரத்தில் வந்த தெய்வம் இங்க அம்மையான பூரணவள்ளி ஏன் தாயான பூரணவள்ளி இங்க பூரணவள்ளி அம்மனோடு இந்த எல்லை நல்ல மகாளி அம்மா தில்லை நல்ல மகாளி இலங்கை மகாளி இந்த அம்மையான பூரணவள்ளி இங்க கசங்காத்த கருப்பனோடு கரட்டு கோழி சுவாமியோடு வீரபத்திர சுவாமியோடு என்ன கொங்கு நல்ல மட்டையேனோ அந்த குறுக்களஞ்சான் சுவாமியோடு அப்பன கைதள மாடனோடு மன்னனானம் பழமேசோ இங்க மாயாண்டி சுடலையோடு மங்க பேத்தி பிரம்மராஜுரையா மண்ண மாசான முத்தோடு எங்க கட்டேறும் பெருமாளும் இன்னும் குழி தோண்டி மாடியோடு அம்மா மாவுசைக்கு காவுசைக்கு மங்க குத்துப்பற எசைக்கு அம்மா பொல்லாத நீலியம்மா அந்த வனமூர்த்தி என்பவரும் தொழுவாச காத்தவரா ஈன நல்ல பொளமான அதுல வான பொளமான வன்னிய ராஜனோடு தாயான பூரணவள்ளி இந்த 21 தெய்வங்களும் தெக்கத்தியான் தேவதைகள் என்ன வந்ததொரு கதையதனை அம்மா பூரணவள்ளி கதைகள் வாட அம்மா பூரணவள்ளி கதைகள் வாட பெருமானே அருள் புரிவா அருள்வா நாட்டிலையும் நல்ல நாடு அங்க நாவலர்கள் புகழும் நாடு இனங்கோடமழ பொழியும் நாடு அதில குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு அடமழையும் பொழியும் நாடு ஆட
சாரளது தூத்தும் நாடு இன்ன காளமளம் ஒளியும் நாடு அங்கு காளமளம் ஒளியும் நாடு காடு கரைகள் எல்லாம் விளையும் நாடு நாடு அங்கு மாசி மழை பொழியும் நாடு இந்த மாநிலங்கள் விளையும் நாடு அதில் இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு சுவாமி இருவாச்சி மலரும் நாடு என்ன கண்ணல் தென்னல் விளையும் நாடு அங்கு கதலி கோல வளர்க்கும் நாடு என்ன சன்னல் பெண்ணல் விளையும் நாடு ஐயா ஜரமிளகு காய்க்கும் நாடு அங்கு ஒத்தை நல்ல பிளாமரமோ அதில ஓங்கி வளர்ந்த நாடு ஐயா வறுக்க நல்ல பிளாமரமா சுவாமி வளர்ந்து வாங்கி செழித்த நாடு அங்கு மானிருந்து விளையாடும் இன்னும் மயில்கள் தோக விரித்தாடும் ஐயா அண்ணமது நடனமாடும் அங்கு ஆவினங்கள் திரிந்தாடும் பதுவும் புளியுமாக ஒன்று கூடி அங்கு ஒரு திரையில் நீரருந்தும் பாம்பும் கீரியும் ஒன்று கூடி பயந்து விளையாடி வாழும் நாடு எலியும் பூனையும் ஒன்று கூடி இருந்து விளையாடி வாழும் நாடு இந்த மாநிலத்தில் பேர் விளங்கோ ஐயா மாநிலத்தில் பேர் விளங்கோ மலையாள சுசேந்தரம் தண்டவீரே ஐயா மாநிலத்தில் பேர் விளங்கோ அந்த மாநிலத்தில் பேர் விளங்கோ மலையாள சுசேந்தரம் தண்டவீரே சுசேந்தரம் தன்னதியிலே அங்கு அருங்குழுவாயிருந்து வாரா இன்னும் மும்மூர்த்தி ஒன்று கூடி அங்கு ஒரு முகமா குழுவிருந்தா இன்ன தானுவாமலையாம் பெருமாளோ அந்த தானுவாமலையான் பெருமாளோ சுசேந்தரத்தில் அருங்குழுவாயிருந்து வாரா நதியிலே இன்ன தானுவா மலையானோ அங்கு தானே அவர் குழுவிருந்தார் அப்படி கொடியிருக்கும் நாளையிலே இங்க தானுவா மலை அம்பெருமாளுக்கு இன்னும் தானத்தாரும் தனத்தாரோ இன்னும் ஜன்முகத்து மகஜனமோ ஊர் பொதுமக்கள்கள் ஒன்று கோடி இன்னும் தானுவா மலையானைக்கு இன்ன கொடியேற்றி வைக்க வேண்டும் நம்ம கொடியேற்றி வைக்க வேண்டும் கோவை திருநாளும் நடத்த வேண்டும் என்று மக்கள் எல்லாம் மனதிலே எண்ணி ஐயனுக்கும் ஐயனாக இந்த தானுவாமல பெருமாளுக்கு சுசேந்திர மக்கள் எல்லாம் கோயில் திருவிழா நடத்தணும் ஆட்ட திருநாள் நடத்த வேண்டும் ஆண்டவருக்கு என்று நினைக்கும் போது தானுவாமல பெருமாளுக்கு கொடிமரம் இல்லை கொடிமரம் பழுதடைந்த காரணத்தால் கொடிமரம் கொண்டு வர வேண்டும் கோவில் திருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் அவன் எண்ணுகிற மனமணியிலே இன்னும் தானத்தாரும் தனத்தாரும் இன்னும் யாவருமே ஒன்று கூடி நம்ம காக்காட்சி மலையதலி இன்னும் காக்காட்சி மலையதலி இன்னும் கண்ணாடி சோலையில்
தானத்தார் ஜன்முகத்து மகாஜனங்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து கொடிமரம் வெட்டி வர வேண்டுமானால் நம்மளால முடியுமா? அதுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் வேண்டும் என்று விசேந்திர மக்கள் யாரும் ஒன்றாக சேர்ந்து அதுக்கு ஆவணை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தாங்க தெரியுமா? இன ஒத்த நல்லோ முரசடி தார் முரசடி ஊரு ஜனங்களை தான் வரவழை தார் வரவழை தோங்காதில் கேட்டு காதி கேட்டு ஊரில் உள்ளோர் எல்லாம் வருவார்களா? இந்த தண்ணி நல்லோ கரையதில் என்ன தவளை வந்து இன்ன நல்லோ குடமதிலே அங்கு எறும்பு வந்து இன வேண்டியதோர் ஆட்கள் எல்லாம் அங்கு விருப்பமோடு கூடுகிறா. இன்ன கூடியதோர் கூட்டத்தில் தமக்கு வேண்டியதோர் ஆட்களை அவர் விருப்பமோடு சேகரித்தார். வெள்ளி முடிய கொண்டு ஆசாரி எங்கள முடிய கொண்டு கொத்தனாரும் இன்ன கூட்டாளும் சிமிட்டார் கூட 5-6 பேர்களுடன் இன்ன பொங்கலுக்கு பானை கொண்டு இன்ன தங்களுக்கு அரிசி கொண்டு இன்ன மரமதற்கு காப்பு கட்ட அவர் மஞ்ச காப்பு நூலெடுத்தான். இன்ன கச்சை கட்டும் கருங்கிடாயும் கருங்கிடாயோ கனக பழிகளெல்லாம் எடுத்து கொண்டு அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் 7 நல்லோ வண்டி கட்டி 7 உருள வண்டியானது கட்டுகிறார். கொடிமரத்தை ஏற்றி கொண்டு வர வேண்டும் அல்லவா? இருமக்கிடா வண்டி கட்டுகிறார்கள். அக்காலத்தில் இருமக்கடா வண்டி கட்டி 7 உருள வண்டியானது சேகரித்தார்கள் மலையாளத்து மக்கள். இந்த விசேந்திர நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தானத்தார் தனத்தார் ஜன்முகத்து மகாஜனங்கள் ஊர் பொதுமக்கள் யாவரும் 7 உருள வண்டியானது கட்டி கொண்டு வெள்ளி முடிய கொண்ட ஆசாரி விங்கள முடிய கொண்ட கொத்தனார் கூட்டால் சிமிட்டால் கூட 5-6 பேர்களோ வேண்டிய சாமான்கள்லாம் சேகரித்து கட்டு ஜாதம் கட்டுகிறார்கள். வர வழியில சாப்பிடணும் இல்லையா? பலகார வச்சனங்களோடு சுசேந்தர மக்கள் கொடி மரம் வெட்டுவதற்கு தாழ்வாமாள பெருமாளுக்கு நம்ம கொடி மரம் வெட்டுவதற்கு அவர் சுசேந்தர நாடும் மீட்டு அங்கு நாகர்கோவில் பெருவிளையா அவர் தக்கல குளித்துறையா அந்த அமரவிழ பாதகோடி என்ன கலிய காவல தான் கடந்து என்ன தேரூர் பாதையாக என்ன பாலராம புறங்கடந்து ஐயப்ப சாஸ்தாவை சேர்வை செய்து சாஸ்தாவை செய்யக்கூடிய கிரிகள்லாம் நடத்துகிறார்கள். அங்க வந்து சாஸ்தாவை கும்பிட்டு வணங்கி மலையாளத்து மக்கள் சுசேந்திர நகர மக்கள் எல்லாம் கொடிமரம் வெட்டுவதற்காக அப்படி கும்பிட்டு வணங்கி இன்னும் மலையாளத்து மக்கள் எல்லாம் இன்னும் சாஸ்தாவை சேர்வை செய்தார். பிறகு நெய்யா தங்கர வழி இன்ன திருவனந்தபுரமதற்கு
திருவனந்தபுரமதற்கு பத்மநாபம் வாசலில் வாராரே திருவனந்தபுரமதியிலே இனம் பத்மநாதம் வாசலிலே இனம் வண்டிகள் அவிழ்த்து விட்டார். அன்றைய தினத்தில் அவர் தாமதித்தார். திருவனந்தபுரத்தில் சுசேந்திர மக்கள் எல்லாம் வண்டி அவிழ்த்து அன்றைய தினத்தில் அங்கு தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருந்து வரக்கூடிய நாளையில் அத்தோடு ஆலயத்தில் எங்களுக்கு 200 ரூபாய் 200 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆதரவு குறைத்துள்ள நமது மேல கருவேலங்குளமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் நமது ஆயர்குல சமுதாயத்தில் அவதாரம் செய்த செல்வப்பூம்பான் நடுக்காட்டு தியாகி மேலமா சரி மேல வரணுமா மேல உண்டா சரி கொடிமரம் வெட்டினதும் தீவாரணம் பண்ணிக்கிறோம். கொடிமரம் வெட்டுறோம். அப்படி இருக்க திருவனந்தபுரத்துல வண்டி அவிழ்த்து வெட்டி இருக்கக்கூடிய நாளையில் அவர்கள் மறுநாள காலையிலே 7 நல்ல வண்டி கட்டி காக்காட்சி மலையதற்கு காக்காட்சி வாராரி மக்கள் கருத்த சோழதான் கடந்து பெரிய காக்காட்சி மலையும் விட்டு வாராரி மக்கள் எல்லாம் தானுவமல பெருமாளுக்கு கொடி மரம் வெட்டணுமே மலையான மலை கடந்து ஈனச்சோள கூவச்சோலை இருளடைந்த வனமும் விட்டு காக்காட்சி மலையதிலே காக்காட்சி ஏன் கண்ணாடி சோலை சுசேந்திர மக்கள் எல்லாம் கொடி மரத்தை தேடும் போது முளைத்ததும் ஒரு மரமா வீதியது 2 கோப்பா ஆகாய பூமியுமா ஆகாய சந்தன தியாக்கு மரம் இருக்குதையா அப்போ கொடி மரத்தை வெட்டும் போது கொடி மரத்தில் கொழுவிருக்கும் இங்க அம்மையான பூரணவள்ளி அவளுக்கு வீரப்பள்ளா விருஷடையா எம்மா விருஷடையா அவளுக்கு விரித்தாடும் நடைமொழியா அம்மையான பூர்ணவள்ளி அவ வேலை நல்ல வேலை அம்மாயே உனக்கு விளையாடும் சமயம் அம்மாயே அம்மா சாமாதி சாமம் போலை அம்மா சதிசாம வேளையில என் தாயான பூரணவள்ளி அவ ஆடுவாளம் ஆடுவாளாயே எங்க அம்மையான பூரணவள்ளி ஆதாளி ஓடுவாளாயே அவளுக்கு வீரப்பள்ள வருதனையா என் தாயான பூரணவள்ளி உனக்கு விரித்தானும் ஜடமுடியாயே அம்மா சட கொடுங்க முடி கொடுங்க என் சக்தியான பூரணவள்ளி அம்மா உன்ன போல தெய்வம் தானே இந்த ஊருக்குள்ள யாரும் இல்லை என் தாயான பூரணவள்ளி அவ வாக்கு சொன்னா பொய்யாது அவ வரம் கொடுத்த தப்பாது கேட்டவர்க்கு வரம் கொடுப்பாள் என் தாயான பூரணவள்ளி அம்மா மஞ்சேன முகத்தழகி அம்மா மருதோணி கையழகி அப்பு நல்ல கடையழகி எங்க அம்மையான பூரணவள்ளி அவ 1000 கண்ணுடையாள் ஆதிவா
பராசக்தி அம்மாயே என் தாயான பூரணவள்ளி அவளுக்கு சிங்கமோக தண்டியனாயே அம்மா சிவம் கொடுத்த வாக்கியமாயே அம்மா யாழி மோக தண்டியனாய் அம்மா அறம் கொடுத்த வாக்கியமாயே அம்மா தண்டியன மறுமடையாயே என் தாயான பூரணவள்ளி அம்மா சாமாதி சாமம் போலாயே அம்மா சதிஷாம வேலையிலாயே அம்மா நஞ்சு போட்ட நஞ்சருக்கோயே நடுச்சாம வேலையில அவளுக்கு வீரப்பள்ளா விருஷனையா அம்மா விரிதாடும் சடைமுடியா ஆயிரம் கண்ணுடையா எங்க அம்மையான பூரணவள்ளி அவ மஞ்சன முகத்தழகி அம்மா மருதோணி கையழகி இந்த தாயான பூர்ணவள்ளி அம்மா காப்பமிட்டா கடையமிட்டாள் அவ கண்ணாடி வளையலிட்டாள் அம்மா நீல வளையலிட்டாள் பூர்ணவள்ளி நிறத்துக்கு ஒரு பச்சையிட்டாள் அவ பச்சை நல்ல வளையலிட்டாள் தாயான பூரணவள்ளி அம்மா பருவளைய கையிலிட்டாள் அவ வாக்கு சொன்னா பொய்யாது அவ வரம் கொடுத்தா தப்பாது அவ தீராத நோய்வினிய தாயான பூரணவள்ளி நீட்டாளே தீத்திடுவாள் அவ மாறாத நோய்வினிய மாறாத நோய்வினிய அவ மஞ்சனையாள் மாத்திடுவாள் அத்தோடி வாழையத்தில் எங்களுக்கு 200 ரூபாய் 202 கோடி அம்மா பூரண வள்ளியுட அருளாளே ஐயா வளர வேண்டும் அந்த கோமமள சாரளியிலே இன சுசேந்தர மக்களெல்லாம் என்ன காணுவா மலையானைக்கு அவர் கொடி மறந்து அடிவாரா அப்படி கொடி மறந்து ஆடும் போது என்ன முளைத்ததும் ஒரு மரமா என்ன வீசியது 2 கோப்பா என்ன ஆகாயம் பூமி மட்டும் பூமி மட்டும் என்ன அந்தரத்தில் வளர்ந்து இருக்கு வளர்ந்து இருக்கு ஐயா
நல்லா சுத்திருக்கும் ஏத்த சந்தன மரம் அதுதான் இன்னும் மலையாளத்து மக்கள் எல்லாம் இன்னும் சுசீந்திர மக்கள் எல்லாம் அந்த கொடிமரத்தை பார்த்தாங்கோ என்ன இந்த மரம் விட்டமானால் என்ன இனிமேல் மரம் கிடையாது என்று என்ன உதித்த மரம் வெட்ட வேண்டும் என்ன உதித்த மரம் வெட்ட வேண்டும் ஒரு பானை பொங்கல் விட வேண்டும் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெரிய காக்காட்சி மலையை கண்டார்கள். ஒரு கொடிமரத்தை ஆகாயம் பூமி மட்டும் அந்தரமா இருக்கு கொடிமரம் ஆகாயத்தின் பூமிக்கும் வளர்ந்திருக்கு. என்னை கண்டார்கள் நம்ம சுதந்திர மக்கள் எல்லாம் 7 வண்டி சுத்திருக்கு ஏத்த சந்தன கொடிமரம். இந்த மரத்தை விட்டா இனிமேல் தானுவாமலையானுக்கு கொடிமரமே கிடைக்காது. இந்த மரத்தை தான் வெட்ட வேண்டும் சுசேந்திரத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த சுதேந்திர மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்கள் துப்புரவு செய்தார்கள். கல்லடுத்து அடுப்பு கூட்டி உங்க பானை ஏற வைத்தான். மஞ்ச காப்பு நூலெடுத்து மரத்துக்கு காப்பு கட்டி நாள் தேங்காய் உடைக்கும் போது நாள் தேங்காய் கண்ணோட போயிடுமா? கொடிமரத்தில் குழுவிருந்த 21 தெய்வங்களா எல்லாத்துக்கும் பெரியவளா அம்மையான பூர்ணவள்ளி பிள்ளை நல்ல மாகாளி எல்லை மாகாளி இலங்கை மாகாளி கசங்காத்த கருப்பனோடு கரட்டு கோழி மாடனோடு கொங்கு நல்ல மட்டையனும் குருக்களஞ்சான் சுவாமியோடு கைதள மானனோடு மன்னனான பழமியசம் மாயாண்டி சுடலையோடு மங்கையான வேட்சியம்மா பிரம்மகுல ராட்சுதையா மாசான முத்தோடு கட்டியாரும் பெருமாளும் புலிதோண்டி மாடியோடு காவுசைக்கு பூசைக்கு காவுசைக்கு மந்த முப்பந்தரை இசைக்கு அம்மா குத்துப்பர நீலியோடு மணமூர்த்தி என்பவரோ குழுவாச காத்தவரா ஈன புலமாட வான புலமாட வன்னிய ராஜனோடு 21 தெய்வங்களோ 21 அங்கு அட்டகாசம் செய்வார். சுசேந்திர மக்கள் எல்லாம் சகனமத இன்னலையே 21 தெய்வங்களோ வாருங்கையா மக்களனி மரம் வெட்டி போவதையோ கொடி மரத்தை நாட்டுதையோ அறிவினடா என்று சொல்லி அம்மையான பூர்ணவள்ளி மார்பு தட்டி சபல வைத்தாள். மார்பு தட்டி இந்த மங்கையான பூர்ணவள்ளி சபதம் அதை இன்னலையே சண்டாள மக்கள் எல்லாம் வேற ஒரு காயெடுத்து உங்க பானைக்கு உடைத்தாங்கோ. பச்சரிசி வாழ்களைந்து பானையில விட்டாங்கோ. சுத்தி வர இருந்து கொண்டு உங்க பானைக்கு நெருப்பிடவே கோடாரி காரரெல்லாம் குளமரத்தை சூழ்ந்து நின்றார். உங்க பானை பொங்கும் போது ஓட்டாங்க மரக்கோடாரி என்ன கோடாரி ஜரி வந்து முகமதிராடிடுமா உதீரமாக சாயுதையா சாயுதையா ஏ வேற நின்ற கொத்தமார்கள் ஏ ஆசாரியும் ஒன்று கூடி கொடி மரத்தை வெட்டுவாரா ஏ 6 நாள் காலையில ஏ காலையில அதறி அங்கு சாயுதையா
கொலையடித்தான் என கருங்கொடிய கொண்டு வந்து வடமாக போட்டுகிறான் இந்த ஏழையோ பாட்டு பாடி அவர்கள் பாட்டு பாடி ஏழு வண்டியில ஏத்துகிறான் ஏழு நல்ல வண்டியில எருமக்கிடா போட்டி எல்லாம் உருள நல்ல வண்டியில கொடி மரத்தை ஏத்தும் போது கொள்ளாத தேவதைகள் திக்கத்தியா தெய்வம் தானே 21 கூட்டுறவும் 61 பந்திகளா அடங்காத தெய்வமில்லா அங்கு வருகுதையா பின்னால தெய்வமில்லா ஐயா கொடிமரத்தின் முன்னால அம்மையான புரணவள்ளி தாயான புரணவள்ளி எல்லை நல்ல மாகாளி இலங்கை மாகாளி தில்லை நல்ல மாகாளி கசங்காத்த கருப்பசுவாமி கரட்டு கோழி வீரமுத்திர குங்கு நல்ல மட்டையனாயே குறுக்களஞ்சா சாமியோடு கைதள மாடசுவாமி மன்னனான பழவேசுவாம் இங்க மாயாண்டி சுடலையோடு மங்கவன பேச்சி அம்மா தெக்கத்தியாம் பேச்சி அம்மா இங்க பிரம்மகுல ராட்சுதையாள் மாசான முத்துவாடு மன்னன் கட்டேருவோம் பெருமாளும் மங்க குழி தோண்டி மாடியோடு காவு சாக்கி பூவு சாக்கி மங்கை நல்லா இசக்கி அம்மா முப்பந்தார இசக்கி ஓடு புத்து பேர இசக்கி உமா இங்க வனமூர்த்தி என்பவரும் தொழுவாச காத்தவராம் ஈன புழமாடா வான புழமாடா இங்க வன்னிய ராசனோடு மாயாண்டி சுடலையுமாள் யான பண்ணம் கொளுத்தி கொண்டு தேவதைகள் வருகுதையா வருகுதையா குடிமரமாய் காக்காச்சு மழையும் விட்டு கண்ணாடி சோழ விட்டு ஏழும் வாழங்காவும் விட்டு இறங்கும் மழை வெள்ளத்திலாய் வருகுதையா குடிமரமாய் ஏழு நல்ல வண்டியிலாய் உருள வண்டி கட்டி எல்லாம் வருகுதையா குடிமரமாய் இங்கே இங்கே வருகுதானாய் ஏத்ததொரு குடிமரமாய் அந்த திருவனந்தபுரமதியிலாய் அந்த பத்மநாபர சேர்வை செய்து வருகுதையா குடிமரமாய் குடிமரத்து பின்னாலாயே தெக்கத்தியான் தெய்வம் தானாயே 21 தெய்வங்களாயே மாயாண்டி சுடலத்தை வாயே அவன் பந்தம் கொளுத்துவாராயே ஆதாரி ஓடுவாராயே குடிமரத்து பின்னாலாயே வருகுதையா தெய்வமில்லாயே இந்த 21 தெய்வங்களா தெய்வங்களோ அங்கு கொடிமரத்தில் வருகுதையா வருகுதையா கொடிமரமோ திருவனந்தபுரமதியிலாய் அனந்த பத்மநாபர சேர்வை செய்து கிழக்கு முகமாக வருகுதையா குடிமரமாய்
நெய்யா தங்கர வழியை வருவதையா குடிமரமுவா அப்படி வரக்கூடிய வேளையில சாஸ்தாவோட வாசலில நிறுத்துகிறார் குடிமரத்தை ஐயனான சாஸ்தாவை அடிமணிந்தார் மக்கள் எல்லாம் அப்ப திருவனந்தபுரமும் விட்டு அந்த பாலராமபுரம் கடந்து வருவதையா குடிமரமோ என தேரூரு பாலகூடி அந்த களியக்காவலர் கடந்து வருவதையா குடிமரமோ என தக்கல குழித்துறையாம் என அமரவிட பாலகூடி குடிமரமும் வருகுறையாய் மலையாள தேசத்தில் வருகுறையா குடிமரமோ என சுசேந்திரன் அண்ணதற்கு ஐயா கொடிமரத்தை கொண்டு வாரா கொண்டு வாரா தானவ மலையா வாசலில கொண்டு வாரா ஐயா ஐயனுக்கும் மெய்யனான மும்மூர்த்தி ஒன்று கூடி அங்கு ஒரு முகமா அமர்ந்ததளோ அப்படி சுசேந்தரும் தன்னதில தானவமலையா வாசலில வந்ததொரு கொடிமரத்தை நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளும் எதிர்பார்த்தார் அப்படி நல்லதொரு நாளையில கொடிமரத்தை நாட்டும் போது கொடிமரத்தில் வந்த தெய்வம் 21 தெய்வங்களும் அங்கு ஆடுதையா பாடுதையா பாடுதையா அங்கு ஆடாடி ஓடுதையா பாடுதையா இந்த 21 தெய்வங்களோ அங்கு ஆளாளி ஓடுதையா கொடிமரத்தை நாட்டாங்கு முடியலைய பிறகு சாமாதி சாமம் போல திக்கத்தியா தெய்வமில்லா சதிசாம வேளையில அம்மா பூர்ணவள்ளி தலைமையில புகழ் பெரிய தேவதைகள் மாயாண்டி சுடல தெய்வம் அவன் ஆன பந்தம் கொழுத்து வாராம் சுடலை ஆகாளி ஓடுவாராம் அம்மா ஒத்த பந்தம் கொழுத்து வாராம் சுடல ஓலச்சத்தம் போடுவாராம் அங்கு ஆன போல அதருதான சுடல மூண போல வருங்குவாராய் குளிப்பாட்டு வாய்வாராய் சுவாமி மாட்டெழும்போ செங்கத்துண்டோ திக்கத்தியா சுடல தெய்வம் சாமி திரட்டி வாரி எரியுதையா இந்த அம்மையான பூரணவள்ளி இல்லை நல்ல மாகாளி இலங்கை நல்ல மாகாளி தில்லை நல்ல மாகாளி கசங்காத்த கருப்பனுவாடு கரட்டு குழி வீரபுத்திரன் பொங்கு நல்ல மட்டையனோ குறுக்களஞ்சா சுவாமியோடு கைதள மாட சுவாமி மன்னனான பழவிய சுவாமி மாயாண்டி சுடலையோடு மங்கையான பேச்சி அம்மா பேச்சு பிரம்ம ராட்சுரையாள் மாசான முத்தோடு மண்ணங்கட்டேரும் பெருமாளா குழி தோண்டி மாடியோடு மண்ண மாசானம் காத்த தெய்வம் எங்க மாசான முத்தோடு காவுசைக்கு பூசைக்கு
முத்தார எசைக்குமா முப்பந்தரோ நீலியோடு வனமூர்த்தி என்பவரோ தொடுவாச காத்த தெய்வம் ஈன நல்ல புலமாட மான நல்ல புலமாட வன்னிய ராஜனோடு 21 தெய்வங்களோ அந்த சுசேந்தரன் நன்னதியில தெக்கத்தியான் உடல தெய்வம் ஆகாளி ஓடுவாரா அதர சுத்தம் கொடுக்காரே சாமி ஆடுவாரா ஆடுவாரம் பாடுவாரா ஆகாளி ஓடுவாரா 21 தெய்வங்களோ கொடிமரத்தை ஆட்ட விடாம அட்டாதிட்டி செய்வாரா செய்வாளா எங்க அம்மையான பூரணவள்ளி வடியா வடியா ஐயா 21 தெய்வங்களா 61 பந்திகளா அங்க அட்டகாசம் செய்யுவாரா 21 தெய்வம் ஆதாரி போடுது ஆனா இங்க ஆடுது 2 சாமி தான் ஆடுது 21 தெய்வத்துக்கு கொடை கொடுத்தா சாமி ஆடணும்ல ஊமை கொடை கொடுக்க முடியுமா சாமி வந்து சொன்னாதானே எதுவும் செய்ய முடியும் இருக்குது 21 தெய்வம் ஆடுது 2 சாமி தான் ஆடுது ஏன் தாயான பூரணவள்ளி அம்மையான பூரணவள்ளி உனக்கு மாலைகளா மறி கொழுந்தா மஞ்சனைய பூசுவாளா தாயான பூரணவள்ளி அவ வாக்கு சொன்னா பொய்யாது அம்மா பொய்யாது அவ வரம் கொடுத்தா தப்பாது பொய்யாது தெக்கதியாம் பேச்சியம்மா பிறவ வீடா பிறந்தவளா என் பொல்லாத என் பேச்சியம்மா என் காட்டு பேச்சி வன பேச்சி இங்க கட்டழகி பேச்சியம்மா கொடிமரத்தில் வந்த தெய்வம் பொல்லாத என் பேச்சியம்மா வாக்கு சொன்னா இந்த அப்பாது நீ வரம் கொடுத்தா பொய்யாது காட்டுவான என் பேச்சியம்மா உனக்கு வீரப்பள்ளா விருஜடையா விரித்தாடும் சடமுடியா வேச்சியம்மா பொல்லாத வேச்சியம்மா வணங்காத்த தெய்வம் தான அம்மையான வனப்பேச்சி உனக்கு வேலை தவறுதம்மா வெகு நேரம் ஆகுதம்மா சமயம் தவறுதம்மா பேச்சியம்மா பிரம்மகுல ராசுதையாள் ஆதாளி ஓடுவாளா அவ வீரப்பள்ள எடுத்து வைத்தாள் 7 மடம் காவு தெய்வாள் பொல்லாத பேச்சியம்மா திரு நீலகண்ட கசமதில அம்மா நின்று விளை ஆடுவாளா நீலகண்ட பேச்சியம்மா சுசேந்தர வந்த தெய்வா பொல்லாத
வேச்சியம்மா அவ ஆடுவாளாம் பாடுவாளாவே எம்மா ஆதாரி ஓடுவாளா அவ மஞ்சன முகமழகி மாதாவான வேச்சியம்மா அவ மருதுவாணி கையாளகி உனக்கு கப்பரை அங்கை பிறம்பாய் அம்மா கை நிறைந்த கடையங்களாய் என் தாயான புரணவள்ளி எங்க அம்மையான புரணவள்ளி ஆதாளி ஓடுவாளாய் என் தாயான புரணவள்ளி உனக்கு வீரப்பள்ளம் ஒரு சடையாய் அம்மா விரித்த சடை மூடியாய் அம்மா சட கொழுங்க முடி கொழுங்க ஏ அம்மையான பூர்ணவள்ளி உனக்கு தாழ்வடங்க நின்ற செய்ய தாயான பூரணவள்ளி அம்மா சிங்கமுக வாகனமாய் சக்தியான பூர்ணவள்ளி முன்னுதித்த தெய்வம் தானே சுசேந்தரம் நன்னதியிலாய் அம்மா தெப்ப கோலம் பக்கத்திலாய் வடக்கு முகமாக உழுவிருந்தாயே முன்னூதித்த அம்பிகையாயே என் தாயான பூர்ணவள்ளி ஆதாளி ஓடுகிறாயே அம்மா சாமாதி சாமம் போடு என் சக்தியான பூர்ணவள்ளி அப்பு சடையழகி அம்மையான பூர்ணவள்ளி ஹரிராமனுக்கு தங்கை அம்மாய் அம்மா கோல சடையழகி கோபால தங்கை அம்மாய் என் குழந்தையான பூர்ணவள்ளி அவ வாக்கு சொன்னா பொய்யாது என் வரம் கொடுத்தா தப்பாது அவ வேப்பங்களை கையிலெடுப்பாள் அவ வீதி சுத்தி வருவாளாய் ஏன் சுசேந்தரம் நன்னதியிலாய் அம்மா தெப்ப குளம் பக்கத்திலாய் வடக்கு முகமாக உழுவிருந்தாய் ஏன் முன்னுதித்த அம்பிகையாய் என் முன்னுதித்த அம்மனவள் என் தாயான பூரணவள்ளி இந்த 21 தெய்வத்துக்கும் என் தாயான பூரணவள்ளி என் முன்னுதித்த அம்மனவள் என் தாயான பூரணவள்ளி அவ ஆளாடி ஓடுவாளாம் அவ அவயத்தம் கொடுப்பாளாய் இந்த தெற்கத்தியா தெய்வத்துக்கு என் தாயான பூர்ணவள்ளி அவ முன்னுதித்த அம்மனவள் உனக்கு மாலைகள் அமரி கொழுந்தாய் என் மணிகளின் மல்லிகைப்பூ என் மல்லிகைப்பூ வாடக்காரி என் மங்கையான பூர்ணவள்ளி அவ மஞ்சையான முகமழகி அவ மருதோணி கையழகி அவ சிங்கமுக வாகனத்தில் என் சிறப்புடன் அமர்ந்தவளாய் என் சக்தியான பூர்ணவள்ளி அவ ஆதாளி ஓடுகிறாய் என் சிற கொடுங்க முடி கொடுங்க என் தாழ்வரங்க இந்த செய்யாய் என் யாக போக தடையோடு என் இழந்து வெள்ள வாராளே என் அம்மையான பூர்ணவள்ளி உனக்கு வேளாத வருதம்மாய் என் வெகுனியர் ஆகுதம்மாய் என் சமயம் வருதம்மா என் சக்தியான பூர்ணவள்ளி அவ ஆதாளி ஓடுவாளாய் அவ வீரப்பிள்ளை எடுத்து வைத்தா அவ விருசனை உழைத்து விட்டாள் அம்மா சிங்கமுக வண்டியலாய் என் தாயான பூர்ணவள்ளி அவ சிவம் கொடுத்த வாக்கியமாய் என் யாழிமுக வண்டியலாய் அம்மா அறம் கொடுத்த வாக்கியமாய் என் முன்னுதித்த அம்மனவள் என் சுசேந்தரம் நதியிலாய் அம்மா தெப்பகுளம் பக்கத்திலாய் என் முன்னுதித்த அம்மனவள் இந்த தெற்கத்திய தெய்வத்துக்கு என் தாயான பூர்ணவள்ளி என் பூர்ணவள்ளி அம்மனவள் யாராளி போடுவாளாய் அவ ஏகபோக சடையோடு என் எழுந்து மெல்ல வாராளே அம்மா சட கொடுங்க முடி கொடுங்க என் தாயான பூர்ணவள்ளி என் தாழ்வடங்க இந்த செய்ய என் பூச்சடை அழகி அம்மையான பூர்ணவள்ளி அம்மா ஆளாளி பையவே ஓடுவாளாய் எங்க அம்மையான பூர்ணவள்ளி ஆயிரம் நூடையாள் என் தாயான பூரணவள்ளி என் முன்னூதித்த அம்மனவள் என் மங்கையான பூரணவள்ளி இந்த பூரணவள்ளி அம்மனவள் இவ்வளவு தூரம் ஆசிப்பு என்னதுக்கு சொன்னாதானே தெரியும். ஆகாளி பையவே ஓடுவாளாயே
எங்க அம்மையான பூரணவள்ளி அவ வாக்கு சொன்னா ஒய்யாது எம்ம வரம் கொடுத்தா தப்பாது ஏன் தாயான பூரணவள்ளி உனக்கு மாலைகளா மறி கொழுந்தாயே ஏ மல்லிகப்பூ வாடக்காரி ஏ மங்கையான பூரணவள்ளி ஏ சுசேந்தரம் தன்னதில அம்மா தெப்ப கோலம் பக்கத்தில அவ முன்னுதித்த அம்மனாக அருங்கொழுவா இருந்தவளா இந்த தெக்கத்தியான் தெய்வத்துக்கு ஏ தாயான பூரணவள்ளி ஏ அப்பு நல்ல சடையழகி இந்த அம்மையான பூரணவள்ளி அவ போல நல்ல சடையழகி கோபால நங்கை அம்மா உனக்கு மாலைகள் அமரி கொழுந்தா மல்லிகப்பூ வாடக்காரி இந்த மங்கையான பூரணவள்ளி அம்மா சாந்தொழுக புணுகொழுக சந்தன கஸ்தூரி வேத்தொழுக அம்மா 3 படி மஞ்சனைய என் தாயான பூரணவள்ளி அவ முகநிறைய ஊசுவாளா அவன் 4 படி மஞ்சனைய நாடு எங்கும் பூசுவாளா 5 படி மஞ்சனைய இந்த அம்மையான பூரணவள்ளி அவ அங்கமெல்லாம் பூசுவாளா 6 படி மஞ்சனைய அவ அருமையோடு பூசுவாளா 7 படி மஞ்சனைய முன்னூதித்த அம்மனவள் சுசேந்தரங்காத்தவளா எங்க அம்மையான பூரணவள்ளி அவ 10 படி மஞ்சனைய அவ பக்கமெல்லாம் பூசுவாளா ஏ சாம்புராணி வாடக்காரி இங்க சக்தி உள்ள பூரணவள்ளி மல்லிகப்பு வாடக்காரி இந்த மங்கையான பூரணவள்ளி தெக்கத்தியான் தெய்வத்துக்கு என் தாயான பூரணவள்ளி இன்னும் முன்னுதித்த அம்மனவள் ஏ 21 தெய்வத்துக்கும் ஏ யஜமா பூரணவள்ளி இந்த 61 பந்திகைக்கும் அதிகாரி பூரணவள்ளி அம்மையான பூரணவள்ளி அம்மா உன்ன போல தெய்வம் தானே இந்த ஊருக்குள்ள யாரும் இல்லையே என் வாக்கு சொன்ன பொய்யாது என் தாயான பூரணவள்ளி அவ வரம் கொடுத்த பொய்யாது அம்மா பிள்ளை இல்லா மக்களுக்கு அவ பிள்ளை வரம் கொடுப்பாளா இன்னும் முதலை இல்லா மக்களுக்கு என் மங்கையான பூரணவள்ளி அவ முதல வாரம் கொடுப்பாளாயே ஐயா போடுங்கம்மா ஒரு குழவாயே அம்மா புண்ணான மணி குழவாயே என் தாயான பூரணவள்ளி அம்மா இன்னும் ஒரு குழவாயே அம்மா இருகரையும் முங்கி வர என் தாயான பூரணவள்ளி எம்மா குழவை போடுங்களேன் குழவை போட தெரியாதா எவ்வளவு பொம்பளையால் இருக்கீங்க போடுங்கம்மா குழவை போடுங்கம்மா ஒரு குழவாயே என் பெண்ணான பூரணவள்ளி 3 வரணுமா அம்மையான பூரணவள்ளி நம்ம ஊருக்கு 20 ரூபா போன்னு சொல்லி வைரமுத்து கோணாரை என்ன தொட்டுள்ளாது கட்டி எல்லாம் என்ன ஆடுகளை பத்தி கொண்டு என்ன ஆடுகளை பத்தி கொண்டு நம்ம ஆயர் கூட்டம் வருவதையா கூடுகளா நமது கோபாலம் கூட்டங்களா தட்டிகளை எடுத்துக்கொண்டு
என்ன தும்புவார் மிதியடியா என்ன கருக்கரு வகையில் எடுத்து என்ன ஆயிரம் வாராங்கு என்ன பாறையடி வயல் கடந்து என்ன கண்ணாள் பாதகோடி என்ன குளத்தங்கரை அதிலே குளத்தாங்கரையில வரபோது வைரமுத்து கோனார் இறந்து போனார். இந்த தெக்கத்தியான் தெய்வத்தோட கிருவியால வைரமுத்து கோனார் இறந்து போனார். இனிமே அண்ணனை நம்ம கொண்டு போக வேண்டாம். அந்த குளத்தை கரையிலே தகனமான செய்துவிட்டு இந்த அண்ணன் தம்பி 8 பேரும் என்ன உடலமுத்து கோனாரு என்ன இரளப்ப கோனாரு என்ன வசியராம கோனாரு என்ன அழகிய நம்பி கோனாரு நம்ம பெருமாள் கோனாரு என்ன சாமி நல்ல கோனாரு என்ன சிவனு கோனாரு என்ன ஆண்டி நல்ல கோனாரு இந்த அண்ணன் தம்பி 8 பேரும் என்ன அங்கிருந்து வருவாரா என்ன விஜயநாராயணன் நடக்கடாந்து என்ன ஜவளக்காரம் குளம் வீட்டு என்ன மரப்பாடி பாதகோடி அந்த புதுக்குளமா நகரம் வீட்டு என்ன யாமங்கோளம் புதுக்குளமா என்ன ஆழ்வார்குளம் நகரம் வீட்டு வாராறு அண்ணன் தம்பி பெரிய குளக்கர விளக்கு வீட்டு என்ன நாங்குநேரி பாதகோடி என்ன ஜீயர் மடந்த ஆண்கடந்து என்ன நம்பி நகர் பாதை கூடி என்ன பெரிய பாலம் தான் கடந்து என்ன ரஸ்தா பாதகோடி என்ன சிவளமங்க புறங்கடந்து அந்த மீனங்கோளம் பாதகோடி என்ன கைலாச பேரி விளக்கு மீட்டு அவர் பச்சையாறு பாதகோடி என்ன புழுங்கப்பாற தங்கடந்து என்ன காடு வெட்டி நகரத்தீர என்ன காடு வெட்டி நகரத்தீர அண்ணன் தம்பி 8 பேரும் வந்து சேர்ந்தாரு. நகரத்துக்கு ஆடுகளை பத்தி வந்தார்கள். வைரமுத்து கோனார் மனைவியிடத்திலே இந்த விவரத்தை சொன்னார். பார்த்தா வைரமுத்து கோனார் மனைவி இந்த வைரமுத்து கோனார் இறக்கும் போது 40 நாள் கற்பம் இந்த அம்மா. அப்ப பார்த்தார் மனைவி ஏற்கனவே நம்ம கணவன் இறந்து போனார். குழந்தை மாதிரி 8 பேர் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அடுத்தால் போனா அதுக்கு ஒரு முளம் கட்டதானே கொண்டோம் இல்லைன்னா என்னனாலும் ஒரு முளம் கட்டதானே. இனிமே நம்ம அங்க இருக்க வேண்டாம். அந்த அம்மா பிறந்த ஊரு வெள்ளாளங்குளம். அந்த அம்மாவுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க. அங்க போனா நம்மளை ஆதரித்துக் கொள்வார். தாய் வீட்டுக்கு போனா நம்ம தாமதிக்கலாம் என்று சொல்லி அப்படியே வைரமுத்து கோனார் மனைவியானவள் வெள்ளாளங்குளத்துக்கு போகும்போதோ இந்த 21 தெய்வமும் அந்த அம்மாவோட வெள்ளாளங்குளத்துக்கு போயிட்டு அப்படி அந்த அம்மா போய் அந்த அம்மா 10 மாதம் நிறைவேறி அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா. அதாவது மித்த பேர் விட்டமானால் நம்ம கணவன் பேரும் மங்கிரும். இன்று கணவனுடைய பேரையே வைரமுத்து என்று பெயர் கொடுத்தார். வைரமுத்து வளர்ந்து வாலியமானா விவரம் தெரிந்தது. பிள்ளைக்கு 21 வயதானதோ அம்மா இடத்துல கேட்டா அம்மா இது யாரு அது யாரு இது யாருன்னா அப்பா இது எங்க அண்ணா உனக்கு மாமா இது எங்க சித்தப்பா உனக்கு தாத்தா இது எங்க பெரியப்பா அவரும் உனக்கு தாத்தா தான் அப்படி என்றார். சரி ஒரே மாமா தாத்தாங்கிய எங்க அப்பாவெல்லாம் எங்க அப்பனுக்கு சொக்காரம் ஜோக்காரம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் யாரு என்றார். அப்ப பார்த்தா இந்த மனைவியானவள் நமக்கு இந்த ஊரு கிடையாதுப்பா நம்ம ஊரு காடு வெட்டி உங்க அப்பா கூட பிறந்து 9 பேர். உங்க அப்பா இறக்கும் போது நீ 40 நாள் கற்போம். அதனால அங்க இருக்கான்னு சொல்லி என் தாய் வீட்டுக்கு வந்த. அதனால இதுதான் நம்ம வீடு என்றார். அப்ப பார்த்தா வைரமுத்து என்னதான் இருந்தாலும் அடுத்த வீடு இல்லம்மா ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்னா நம்ம ஊரு காடு வெட்டி இல்ல இன்னைக்கு நாளும் வந்தவனு தானே சொல்லுவான். சொந்த ஊருக்காரன்னு சொல்லுவானா? எத்தனை தலைமுறை ஆனாலும் அது மங்கவே மங்காது. இதை கேட்டா காடு வெட்டு வைரமுத்து கோனார் மவன் தானே சொல்லுவா. வெள்ளாளங்குளம்னு இவனும் சொல்லுவானா? அதனால இங்க இருக்க மாட்டேன் என்று தாய் இடத்துல சண்டை செய்து ஜொக்காரோடு போய் சேரன்னு சொல்லி வைரமுத்து பாலகன் 21 வயதுல காடு வெட்டி நகரத்துல வந்து வாமனூர் பன்னியார் இடத்துல ஆட வாங்கினா அப்படியே சித்தப்பமார் இடத்துல வந்து பங்கை வாங்குகிறார். அப்படி வாங்கி இருக்கும் போது இந்த 21 தெய்வம் வெள்ளாளங்குளத்துல இருந்து வைரமுத்து கோனாரோட வந்தது. வைரமுத்து கோனார் மகன் அவரும் வைரமுத்து தான். அப்ப 21 தெய்வமும் மறுபடியும் காடு வெட்டிக்கே வந்து வைரமுத்து கோனார் இருக்கும் போது அட்டகாதம் செய்து ஆதாளி போடுது. அப்ப
அப்படி இருக்கும்போதுதான் ஏற்கனவே பாடாங்குளம் நகரத்துல இருந்து சிவனுக்கோனார் ஏற்கனவே மாடமுள்ள சாமி வச்சு கும்பிடுதார் இல்லையா, அதே சுவாமியை இந்த வைரமுத்தும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அட்டகாசம் செய்யக்கூடிய வேளையில் குறி கேட்டான். குறிமுகத்துல 21 தெய்வம் தொடங்கியது. ஆகா, இது நம்ம அப்பாவோட வந்த தெய்வம். இதுக்கு அதே மாடமுள்ள சாமி கோயில்ல இந்த 21 தெய்வத்துக்கு நிலையம் போடணும் என்பதாக சொல்லி அந்த மாடமுள்ள சுவாமி கோயிலையே தெற்கத்தியான் தெய்வமான இந்த ஆயான பூர்ணவள்ளி, எல்லை மாகாளி, தில்லை மாகாளி, இலங்கை மாகாளி, கசங்காத்த கருப்பன், கரட்டுக்குழி மாடம் வீரபுத்திரன், இப்படி 21 தெய்வத்துக்கு நிலையம் போட்டு அங்கு சில காலமா இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, சுவாமி நாவலர்கள் புகழும் நாடு, அதுல கோடமழ ஒளியும் நாடு, இன்னும் மேகம் சூழ்ந்து மழை பொழியும், இன்னும் மேகம் சூழ்ந்து மழை பொழியும் மேல கருவேலங்கோளம் நகரத்திலே மேகஞ்சூழ்ந்து மழை ஒளியும் மேல கருவேலங்கோள நகரத்திலே ஆயர்கோளம் பிறந்தவர்தான் நந்த கோணர் வம்முசேத்தா யாதவர்கள் ஆண்டுவாரா மாயக்கண்ணம் பிறந்த கோளம் இந்த ஆயர்கோளம் தன்னதியிலே முப்புடாதி கோணாரோ முப்புடாதி கோணாரோ மேல கருவேலங்குளத்தில் ஆண்டுவாரா அப்படி ஆண்டு வரும் நாளையிலே அவருக்கு நஞ்ச உண்டு பிஞ்சை உண்டு வசதி வாய்ப்போடு ஆண்டு கொண்டிருக்கிறார் முப்படாதி கோனார். அப்ப அவருக்கு 21 வயசு இளப்பிராயமாக இருக்கிறார். கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி சோக்கார சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து முப்படாதி கோனாருக்கு பின்பாக்கும் போது காடு வெட்டியிலே மாடக்கோனார் மகள் இளங்காமணி அம்மா, என்னம்மா இளங்காமணி அம்மா, அவளும் பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆயிருக்கா. அப்படி பெண் பார்க்கக்கூடிய வேளையில அப்ப மாடக்கோனார் இடத்துல வந்து பெண் கேட்டாங்க. வேளவனி வந்தருள்வாய் வைரமுத்து கோணாரும் இந்த மானமுள்ள தெய்வத்திற்கு தெய்வத்திற்கும் காடு வெட்டியில 21 தெய்வத்துக்கு நிலையம் போட்டு கொடுத்தார். மானமுள்ள சுவாமியோடு 21 தெய்வமும் கொழுவிருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கொழுவிருக்கும் நாளையிலை நாளையிலை என்ன நல்லதொரு தீமையிலை மேகம் சூழ்ந்து மழை ஒளியோ அங்கு மேகம் சூழ்ந்து மழை ஒளியோ மேல கருவேலங்கோளம் நகரத்திலே ஆமையோ கருவேலங்கோளம் நகரத்திலே ஆயர்கோளம் பிறந்தவர்தான் நந்த கோணர் வம்முசேத்தார் இந்த மாயக்கண்ணம் பிறந்ததோரே நம்ம ஆயர்கோளம் தன்னதியிலே ஆண்டு வருகின்றார் முப்படாதி கோணாரானவர். அவருக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி சோக்காரர் வந்து ஜனை யாவரும் ஒன்றாக சேர்ந்து காடு வெட்டிமான் நகரத்திலே மாடக்கோணார் மகளாகிய இளங்காமணி அம்மாள் அவ பூத்து நிறைந்து இருக்கிறாள். அப்படி 16 வயது பெண்ணாகி பக்குவதி பெண்ணா இருக்கும் போது முப்படாதி கோணாருக்கு பெண் கேட்டார்கள். மேல கருவேலங்குளத்துக்கு பார்த்தார் மாடக்கோணார். மாடு மேய்க்கவனுக்கு நம்ம மகளை கொடுக்கவா? யாருக்கு?
மாடு வைக்கிறதுக்கு நம்ம மகளை கொடுக்கவா முடியாது என்று சொன்னார். அப்ப விடமாட்டேன் என்று சொல்ல சரி என் சாமி இடத்துல உத்தரவு கேட்க என் சுவாமி உத்தரவு தந்தா நான் கண்டிப்பா என் மக இளங்காமணியும் தாரேன் என்று சொல்லி தேங்காய் உடைக்கும் போது கண்ணோடு போயின்னு உடைச்சார். தேங்காய் கண்ணோடு போச்சா 2 கவராக உடைந்தது. அப்ப சுவாமி உத்தரவு கொடுத்து விட்டார். இன்னும் உப்படாதி கோனாருக்கு இந்த இளங்காமணி அம்மாளை அவளை திருமணம் நடத்துவதற்கு பெண் அழைத்து வாராங்கோ. அப்படி பெண் அழைத்து வரும்போது காடுவெட்டி நகரத்திலே குழு இருக்கிறாள். ஊர் காக்கும் தெய்வமான பேர் விளங்கும் நங்கை பேரானங்கை அம்மன் இடத்துல உத்தரவு வாங்கி ஐயா வருகோதையா வண்டியாது அந்த காடு வெட்டி நகரம் வீட்டு அவர் பச்சையாறு வாதகோடி அந்த தேவநல்லூ நகரம் வீட்டு ஒத்த வீடு விளக்கும் வீட்டு சாலவழி பெரும்பாதை புரிந்த இசைக்கு அம்மா வாசல் வழி வருகுதையா வண்டியாது அந்த பற்பனேரி நகரம் வீட்டு பாலம் அதுதான் கடந்து பிறகு தென்முகம் வருகுதையா அந்த வடமல சமுத்திரம் தான் கடந்து கருவேளங்கோளம் பாதை கூடி மேள கருவேளம் குளமதியிலே சவுந்தரபாண்டிய ஈஸ்வரரும் கோமதி அம்மாளும் அவருடைய கோவிலே முப்புடாதி கோணாருக்கோ அந்த இளங்காமணி அம்மாளுக்கோ அப்ப கல்யாணம் நடக்குதையா. சவுந்தரபாண்டி ஈஸ்வரர் உடனுரை அம்மையான இந்த கோமதி அம்மாளுடைய ஆலயத்தில மேல கருவேலங்குளம் நகரத்தை சார்ந்த முப்படாதி கோணாருக்கும் காடு வெட்டி நகரத்தை சார்ந்த மாடக்கோணார் மகளாகிய இந்த ஆயான இந்த இளங்காமணி அம்மாளுக்கும் அங்கு கண்ணி நல்ல கல்யாணம் அவர் கைபிடித்து வாத்தாரை மாட நல்ல கல்யாணம் அவர்கள் மனமோடித்து வார்த்தாங்கோ செல்ல நல்ல கல்யாணம் அவர்கள் செல்ல நல்ல கல்யாணம் அங்கு திருப்பூட்டி வார்த்தாங்கோ. கல்யாணம் முடிந்தது முப்படாதி கோணாருக்கும் இளங்காமணி அம்மாளுக்கும் மறுவடு போனார்கள். அப்ப காடுவெட்டி நகரத்திலேயும் ஆடக்கோணார் சொல்லுகிறார், அம்மா நீ ஊருக்கும் போகும்போது என் தாயானவள் உனக்கு பேத்தியாள் ஒத்த வீட்டுல இருக்கா, அவட்ட விபூதி வாங்கிட்டு போன்னு சொன்னா. அப்ப பார்த்தா இளங்காமணி அம்மா நம்ம அப்பாட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஆட்டு வெண்டு சம்மதித்தார். வில்லு வெண்டு கட்டுகிறார்கள். முப்படாதி கோணாரோ இளங்காமணி அம்மாளுமாக சேர்ந்து அப்படியே வில்லு வண்டியிலே அமர்ந்து காடுவெட்டிமா நன்னகரத்திலே காத்து வரும் தெய்வம், ஊர் காக்கும் தெய்வமான பேர் வழங்கும் நங்கை அம்மா. பேர்வா நங்கை என்று சொல்வார்கள். முழு பெரு பேர் விளங்கும் நங்கை பேர்வா நங்கை அம்மாள் இடத்தில வாக்கு வரங்களெல்லாம் வாங்கி கொண்டு ஐயா வருகோதையா வண்டியாது காடு வெட்டி நகரம் விட்டு யாவநல்லூர் வாத கூடி ஒத்த வீடு வாரபோது ஒத்த வீடு கோணாரும் சொல்லுவாரா.
இளங்காமணி அம்மாளிடம் முப்படாதி கோனார் சொல்லுகிறார், ஏ அம்மா இளங்காமணி, ஒத்த வீட்டுல இருக்காள் உன் பேத்தியா, இடத்துல உங்க அப்பா விபூதி வாங்கிட்டு போக சொன்னாரு, திருநீர் வாங்க சொன்னாரு, அதனால உங்க பேத்தியா இடத்துல போய் திருநீர் வாங்குவேன் சொன்னார். அப்ப பார்த்தா இந்த இளங்காமணி அம்மா, இது சும்மா கிடைமையா, எங்க பேத்தியா எங்க ஐயா விட்டு சாமிக்கு ஆடுதாது பொல்லாத பேய், அதனால என் பேத்தியாட்ட போய் திருநீர் வாங்க கூடாது என்று சொல்லக்கூடிய வேளையில இந்த சத்தத்தை யாரு கேட்டா, ஒத்து வீட்டு பேத்தியா காதல கேட்டா, ஏ இளங்காமணி, அதாவது உன் தாய் வீட்டு தெய்வமாக உங்க தகப்பம் வீட்டு தெய்வமாக இந்த மாடமுள்ள தெய்வமோ தெக்கத்தியா தெய்வம் 21 இருக்கு, அதுக்கு நான் சாமி ஆடுறதுனால நான் பேய்க்கு ஆடுறதுன்னா சொன்னேன், அதே பேய்க்கு நீ ஆடு என்று ஒத்து வீட்டு பேத்தியா வாக்கு வரம் கொடுத்தாள். இந்த தெய்வத்தை இருந்தா தான் போதுமே, குருவி இருக்க பணமளை விழுந்தா போல இவன் வாக்கு வரத்தை கொடுத்துட்டான். பார்த்தது மாடமுள்ள சுவாமியும் தெக்கத்தியா 21 தெய்வமோ என்ன வெள்ளு வண்டி பின்னாலே, வெள்ளு வண்டி பின்னாலே மாடமுள்ள தேவதைகள் இந்த 7 நல்ல தெய்வங்களோ ஏன்னா தெக்கத்தியான் தெய்வங்களோ, தெக்கத்தியான் தெய்வங்களோ இந்த 21 தேவதைகள் அப்போ பின்தொடர்ந்து வருகுதையா இளங்காமணி அம்மாளோ, முப்படாதி கோணாரோ இவர் வண்டிக்கு பின்னாலே பின்தொடர்ந்து வருகுதையா, வருகுதையா வெள்ளு வேண்டி இன்னும் ஒத்த வீடு தான் கடந்து சாலவழி பெரும்பாதை புரிந்த இசைக்கு அம்மா வாசல் வழி அந்த பத்மநேரி நகரம் வீட்டு பத்தையாறு தான் கடந்து தென்முகமா வருகுதையா மடமட சமுத்திரம் பாலகோடி நம்ம கருவேலங்கோள நகரம் வீட்டு மேற்கு முகமாக திரும்புதையா இந்த வெள்ளு நல்ல வண்டியாது மேல கருவேலம் குளமதற்கு, மேல கருவேலம் குளமதற்கு வாராறு 2 பேரும் எங்க முப்படாதி கோணாரோ இளங்காமணி அம்மாளோ வந்திருந்த நாளையில காடு வெட்டியில் இருந்த தெய்வம் நம்ம மாடமுள்ள சுவாமியோடு இந்த தெக்கத்தியான் தெய்வங்களோ 21 தேவதையோ மேல கருவேளம் குளமதியில இந்த ஆயரோட திருவதியில இந்த யாதவர்கள் வீதியில தேவத அட்டகாசம் செய்யுதையா, தெய்வம் அட்டகாசம் செய்யுதையா, சுவாமி ஆளாடி ஓடுதையா. தேவத இன்னல்கள் நடத்துகிறார், இடகுறிகள் செய்வாரா, அட்டகாசம் முறுக்களை ஆதாளி சலிக்களை அப்போ முப்படாதி கோணாரோ இந்த இளங்காமணி அம்மாளோ இந்த மாயமோ அநியாயமோ மாயம் ஒன்றும் தெரியலை அறிந்து கொள்ள வேணும் என்று புரியது தான் கேட்ட போது புரிமுகத்தில் துறங்குவாரை இந்த மாடமுள்ள சுவாமியாவர் 7 நல்ல தெய்வங்களோ 21 தேவதைகள் தெக்கத்தியான் தெய்வம் தானே புரிமுக
குடிமகத்திலே தொடங்குகிற மாடமுள்ள தெய்வம் 7, ஆமா தெக்கத்தியான் தெய்வம் 21. அப்படி குடிமுகத்துல தொடங்கி சொல்லுகிறார். ஏ அம்மா இளங்காமணி அம்மா, அதாவது உங்க அப்பா வீட்டு சாமி பெண்வெளி தெய்வமா உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு. உங்க பேத்தியாடத்துல நீ திருநீர் வாங்காம வந்ததுனால அவளை பேய்க்கு ஆடுதுன்னு சொன்னல, அதனால அவ உனக்கு வாக்கு வரம் கொடுத்துட்டா. நான் எந்த பேய்க்கு ஆடுதனோ அதே பேய்க்கு நீ ஆடுப்போ அவனு ஒரு வாக்கு சொன்னதுனால இந்த தெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு. இந்த மேளம் கருவேளங்குளத்தில ஊருக்கு வடபுறத்துல பெருமா கோயிலுக்கு தென்புறத்தில மாடமுள்ள சுவாமிக்கும் தெக்கத்தியான் தெய்வம் 21, மாடமுள்ள சுவாமி 7, ஆக மொத்தம் 28 சாமி. இந்த 28 பேர்களுக்கும் நீங்க நேர்ந்து நிலையமிட வேண்டும். நிச்சயமா கொடை கொடுக்க வேண்டும். அப்படி கொடை கொடுத்தீரானால் உங்க வழி வழி வம்சத்தை பிறக்கும் பிள்ளைகளை உங்க உற்றார் விற்றார் உறவினர்களை இந்த தெய்வம் வாசல் யார் வந்து வாக்குவரம் கேட்டாலோ வாக்குவரம் கொடுப்பார். மாடமுள்ள சுவாமி பியாதும் தெய்வமாக விளங்கின தெய்வம் இந்த மாடமுள்ள சாமி. தெக்கத்தியான் தெய்வம் இல்லாத தெய்வம் உங்க குலத்தை வாழ வைக்கும். அதனால உங்க அகப்ப விட்டு சாமி உன்னை பெண்வெளியா பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த தெய்வத்துக்கு நிலையம் வரணும்னு சொல்ல புரிமுகத்துல தொடங்கியபடி முப்படாதி கோணாறு இளங்காமணி அம்மாளும் மேல கருவேலங்குளத்துல ஊருக்கு வடபுறம் பெருமா கோயிலுக்கு தென்புறம் இதே இடத்தில மாடமுள்ள சுவாமி 7, தெக்கத்தியான் தெய்வம் 21. இந்த 21 தெய்வத்திற்கும் நிலையம் போடுகிறார். தெக்கத்தியான் தெய்வத்தோடு மாடமுள்ள சுவாமியான பேச்சி பிரம்ம ராஜுதையா புதுமை விளங்கும் பெருமாளும் ஏ மாயாண்டி சுடலையோடு ஐயாவான முண்ட சுவாமி ஏ வண்ணார மாடனோடு சுவாமி மாடனோடு ஏ வண்ணார மாடத்தியா மாடமுள்ள தேவதைகள் 7 பேர்களுக்கும் நிலையமிட்டார். கொடிமரத்தில் வந்த தெய்வம் சுசேந்தரம் தன்னதில மேல வாத்தலில குழுவிருக்கும் தெப்ப கோணம் பக்கத்தில அம்பிகையால் குழுவிருந்தார். 21 தெய்வத்திற்கும் தாயான புரணவள்ளி முந்தோன்றி அம்மனவள் அவளுக்கு வடக்கு முகமாக நிலையம் போட்டு எல்லை நல்ல மாகாளி இல்ல மாகாளி அவதான், தில்லை மாகாளி அவதான், இலங்கை மாகாளி அவதான், இல்ல அவதான் பூரணவள்ளி இருக்கா இல்லையா, அந்த அம்மா தான் முன்தோன்றி அம்மன். மலையாளத்துல அவளை பேரும் பொங்கலமா வாங்கி கொண்டிருக்கிறார். பூரணவள்ளி அம்பாளும் அவள் தான், தில்லை காளி அவதான், எல்லை காளி அவதான், இலங்கை மாகாளி அவள் தான். அத்தோடு விட்டாரா இந்த 21 தெய்வமான எங்க கசங்க ஆத்த கருப்பனோடு கரட்டு கோழி வீரபுத்திர கொங்கு மட்டைய என்பவரும் குறுக்களஞ்சா சுவாமியோடு கைதல மாட சுவாமி மன்னனான பழவியோ மாயாண்டி சுடலையோடு மங்கவன பேத்தி அம்மா மன்ன மாசான முத்தோடு அப்பங்கட்டியாரும் பெருமாளாம் அம்மா குழி தோண்டி மாடியோடு காவு சக்கிய பூசக்கிய மங்க புத்து பெற இசக்கி அம்மா முப்பந்தரம் நீலி அம்மா போடுகிறான் நிலையமது வனமூர்த்தி என்பவர்க்கும் தொழுவாச காத்தவர்க்கும் நல்ல புலமாட
வான நல்ல புலமாட வன்னிய ராஜனோடு இங்க முப்புடாதி கோணாரும் இளங்கமணி அம்மாளும் இந்த மேல கருவேளங்குளத்துல முப்படாதி கோணாறு இளங்காமணி அம்மாளும் தெக்கத்தியான் தெய்வத்துக்கும் மாடமுள்ள சுவாமிக்கு நிலையம் போட்டார். அதாவது ஐயாவான மாடமுள்ள சுவாமி வாயாண்டி சுடல, தெக்கத்தியான் சுடல, புதுமை விளங்கும் பெருமாள் இந்த ஆயான இந்த பேச்சி அம்பாளுக்கு அந்த காலத்திலேயே பேச்சி அம்பாளை மட்டும் கழுச்சலையா விட்டுட்டாங்க. பூர்ணவள்ளி அம்பாளுக்கு வடக்குமா நிலையம் போட்டார். எசைக்கம்மா மட்டும் 7 பேர் இருக்கா. எசைக்காத்தான் 7 பேர் என்ன வரிசையா இருக்கா. இது மாசான முத்து, ஐயாவான முண்ட சுவாமி, பொங்கு மட்டையாம் குருக்களஞ்சாங் அசங்காத்த கருப்ப, அதோடு கரட்டுக்குழி மாடம் வீரபுத்திரன் எல்லாம் இருக்கா. உள்ள கிழக்கு முகமா மேற்கு முகமா வடக்கு முகமா அம்மா இருக்கா. 21 தெய்வத்துக்கோ நடையமிட்டாய் நிச்சயமா உடவுடைத்தாரி ஆணி நல்ல மாசையில 3 வெள்ளி கால் நிறுத்தி கடைசி வெள்ளி கிழமையிலாய் இந்த வேளக்கிழமை குடியழைத்து சாமிக்கு கும்பமது ஏத்துகிறாய். பிறகு வெள்ளி கிழமையிலாய் மத்தியான மதியம் போலை அவருக்கு உருவான உங்களுக்கு ஒருங்கடாயும் வழி கொடுத்தாரே. சாமாதி சாமத்தியிலாய் அலங்கார பூசையது பச்சவடப்பு போட்டல்லவோ அலங்கார பூசையது ஆனந்தமா நடத்துகிறாரே. அப்படி குறையதுதான் கொடுக்கும் போது என் அம்மையான பூர்ணவள்ளி இளங்கமணி மேலே எல்லோரு அம்மா கோமரமா எடுத்தாரே. வியாத்தியா சொன்னபடி நான் எந்த பேய்க்கு ஆடுறனோ அதே பேய்க்கு நீ ஆடுவன்னு சொன்னா இல்லையா. இந்த ஆயான பூரணவள்ளி பிடித்தா இளங்காமணி அம்மாளை சும்மா விடலாமா. இந்த இளங்காமணி அம்மாளை கோமரமாக எடுத்து அன்று முதல் இன்று வரை இந்த மாடம் பிள்ளை தேவதையும் 21 பந்திகளும் தெக்கத்தியா தெய்வத்திற்கும் சாமாதி சாமம் போல சனி சாம வேளையில சாமிக்கு ஒரு ஓட்ட அரிசி வாங்கி அங்க ஒரு படப்பா ஓட்டார்கள். என முட்டையோடு முருங்கைக்காயும் மர கருவாடு கறி சமைத்து என கத்திரிக்காய் பொறுக்கறியா என கருங்கடாய் சமையல் செய்து என படப்பதில ஓடுவாராய். 61 கோழி முட்டை சாமிக்கு அவிச்சுரிச்சு விளைத்தாங்குவோம். என அப்பளத்தை பொறிச்சு போட்டு என தயிரனையும் கோரி விட்டு என கோழி திரி நாட்டுகிறாய். என ஆடுகடா கோழி பன்றி அறுத்து வழி செய்தாங்கோ. இந்த மாடமுள்ள தேவதையோ என தெக்கத்தியா தெய்வங்களோ என அன்று முதல் இன்று வரை இந்த ஆயர்குல வம்சத்தை என நந்தகோணார் என்பவரை இந்த யாதவ குலமதினை சாரை பட்டி பெருக வைத்தார். என ஆடு மாட பெருக வைத்தார். கூடு குட்டிகளை செழிக்க வைத்தார். அரசடியான் தெய்வமான தெக்கத்தியான் தெய்வங்களோ இந்த மாடமுள்ள தேவதையோ இந்த ஆயர்குல வம்சத்தை வாழ வைக்கும் தெய்வமாக சாமி பின்னால் வரும் காரியத்தை அவர் முன்னே என்று சொல்லுவாராய். என குறை கொடுக்கும் மக்களுக்கு என குறை எதுவும் இல்லாமல் சாமி முள்ளும் மொழியாமல் என மொழிந்த வாடாமல் ஆழ்வோ எழுதலுத்து என அருகதுவோ வேர்கள் ஒன்றி என மூங்கில் போல அண்ணன் சொத்து இந்த மக்கள் ஒரு பெயராக இந்த தெய்வம் ஒரு வேலியாக நித்திய கல்யாணியாக வேலி கட்டி காத்து வருகின்றாரே. கொட்டகை வாசலாவில் முறத்தான் சாமி கூட்டமிட்டாடிய கோமரங்கள் வட்டமிட்டாடிய கோமரங்கள் ஆடி வருகின்ற பூரண வள்ளியா மடமுள்ள சுவாமிய சேர்த்து கும்மியடி போமே. ஆலோலம் கும்மி ஆலோலம் சுவாமி எந்த திருமீல வாராரோ இவை ஏழை கண் கொண்டு பாராரோ ஏழையை கண் கொண்டு பாராளோ சுவாமி எங்களை கண் கொண்டு பாராரோ எங்களை கண் கொண்டு பாராளோ எல்லோரையும் கண் கொண்டு பாரா
செலுத்தி தெய்வத்தை செழிக்க கும்மி அடிப்போமே. சுவாமி வெள்ளடி பாட்டு மோர சுடாணி நாங்க வேடிக்கை சங்கீதம் பாடி வர, நாங்க விரும்பி சங்கீதம் பாடி வர, காரணமாகி இந்த மாடமுள்ள சுவாமி ஆகிய இந்த ஆயான பேச்சு பிரம்மகுளர் அச்சுதையாள் புதுமை விளங்கும் பெருமாள் மாயாண்டி சுடலையோடு மன்னன் சத்ராதி இந்த முண்ட சுவாமி வண்ணாரமான வண்ணாரமாடத்தி அத்தோடு தெக்கத்தியான் தெய்வமாக விளங்கி வரக்கூடிய என் பேதும் தெய்வமான இந்த ஆயான பூர்ணவள்ளி தில்லை மாகாளி இல்லை மாகாளி இலங்கை மாகாளி கசங்காத்த கருப்பன் கரட்டு குழி வீரபுத்திரன் பொங்கு மட்டையம் குருக்களஞ்சான் மன்னனான பலவேஷம் மாயாண்டி சுடல இந்த ஆயான மாயாண்டி சுடல மங்கவன பேச்சி பிரம்மகுளர் அச்சுதையாள் மாசான முத்து மன்னன் கட்டீரும் பெருமாள் புலி தோண்டி மாடி வனமூர்த்தி குழுவாச காத்த தெய்வம் மன்னம் பழமாட வான பழமாட ஈன பழமாட வன்னிய ராஜனோடு மாடமுள்ள சுவாமி 7 தெக்கத்தியான் தெய்வம் 21 28 வாழ்த்தி கும்மி அடிப்போமே. தானை தொம் தானை தன தானை தன்னம் தனனை தன்னோய் தனனை தன்னாய் தந்தனை தொம் தானை தனனா தானை தன்னம் தனனை தன்னா மங்கள வாழியது வாழியது வாடுவதற்கு வாழி பாடுவதற்கு வாழ சரஸ்வதியே அம்பிகை அருள் புரிவாய். ஆதி வாழுகின்ற நமது ஐயன் வாழ்க, நமது ஐயன் வாழ்க, ஐயா செந்தூர் அருமுக வேலவன் மிகவே வாழ்க. மேளமும் வாழ வேண்டும், இங்கு ஆடிய கோமரம் வாழ வேண்டும், இங்கு ஆடிய கோமரம் வாழ வேண்டும். இந்த வந்தலிலே வந்த ஜன இன பல ஜனங்களும் வாழ வேண்டும், வந்த ஜனம் பல ஜனங்களும் வாழ வேண்டும். இன அன்பான நல்லோர்க்கு இன நன்மை பெறுகின்ற வாசலிலே மங்கையர்கள் பெண்கள் அல்ல இன்று மகிழ்ந்து வாழ வேண்டும். இங்க குளவையிட்ட பெண்கள் அல்ல இன கோடோடி வாழ வேண்டும். இங்கு கொடை கொடுத்த மக்கள் அல்ல இன கோடோடி வாழ வேண்டும். இங்கு வரி கொடுத்த மக்கள் அல்ல இன்று வழங்கு வாங்கி வாழ வேண்டும். இங்கு பொங்கலிட்ட தாய்மார்கள் என்று புகழோடு வாழ வேண்டும். பூதட்டி அலங்காரம் செய்தவர்கள் என்றும் புகழோடு வாழ வேண்டும். இங்கு பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் என்றும் பௌதோடு வாழ வேண்டும். இனமைக்கு கேட்டு அமைத்தவர்கள் மங்களாமை வாழ வேண்டும்.
பூசாரியும் வாழ வேண்டும். இன சமையலாது செய்தவர்கள் என்று சந்தோஷமாய் வாழ வேண்டும். நமக்கு அன்னமது தந்தவர்கள் இன்று ஆனந்தமாய் வாழ வேண்டும். இங்கு ஆடியவர் பாடியவர் என அனைவரும் வாழ வேண்டும். கொட்டியவர் ரட்டியவர் என கோடி காலம் வாழ வேண்டும். என நாட்டாம கணக்குக்குள்ள ஓடு வாழ வேண்டும். நமக்கு அட்வான்ஸ் தந்தவர்கள் அமர கையினை போல வாழ வேண்டும். நமக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் என்று ஆனந்தமாய் வாழ வேண்டும். இன மகுடமது அடித்தவர்கள் மங்களமாய் வாழ வேண்டும். மேகம் சூழ்ந்து மழை பொழியும் மேல கருவேலங்களவான நகரத்திலே இங்க 1000 குல சமுதாயத்தான் நடுக்காட்டுதியாகி நந்தக்கூன் ஒம்முசத்தார் யாதகுல சிகாமணிகள் வணங்கி வரக்கூடிய என் பேசு தெய்வமாக வணங்கி வரக்கூடிய இந்த மாடமுள்ள சுவாமியோடு திக்கத்தியான் தெய்வம் 21க்கும் நேர்ந்து நிச்சயமா குடை கொடுத்த மக்கள், வரி கொடுத்தவர், வரி கொடுக்காதவர்கள், நன்கொடை அளித்தவர்கள், நன்கொடை கொடுக்காத மக்களும், அது மட்டுமல்ல வான வேடிக்கை செய்த கலைஞர்களும், அத்தோடு நமது தேவநல்லூர்மான நகரத்திலே வீடியோ எடுத்த ஐயா பேச்சுமுத்து யாதவ் அவர்களும் அண்ணாருடைய குடும்பங்களும் கோத்திரங்களும் மற்றும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை ஐயா அவர்களும் அண்ணாருடைய குடும்பங்களும் கோத்திரங்களும் இந்த ஊர் உள்ளூர் வெளியூர் பொதுமக்களும் குடவாக்க வந்தவர்கள் வராதவர்கள், வரி கொடுத்தவர் கொடுக்காதவர், வரி பிரித்தவர், நன்கொடை அளித்தவர் அளிக்காதவர்கள் எல்லோருடைய குடும்பங்களும் கோத்திரங்கள் எல்லாம் இன நெல்லையப்ப சன்னதி போல் நீடோடி கால வாழ வேண்டும். இன வில்லதும் வாழ வேண்டும், வில்லு வீசுக்கோடும் வாழ வேண்டும். சொல்லதும் வாழ வேண்டும், சொல்ல துணை புள்ளவர்கள் வாழ வேண்டும். இன பாடமுள்ளவரும் வாழ வேண்டும், இந்த பக்கமுள்ளவரும் வாழ வேண்டும். இன குடத்தோடு உடுக்கோடு தாளக்கட்டை வாழ வேண்டும். இன புத்தாளிங்கம் சென்னதி போல் கொடோடிகள் வாழ வேண்டும். பாவனத்தால் சென்னதி போல் பவுசோடு வாழ வேண்டும். எங்கள் சொரிமுத்தையர் சென்னதி போல் சொகுசோடு வாழ வேண்டும். ஆதி அகஸ்தியர் இன்றைக்கு முன்னிருக்கவே ஏர்மையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈச்சனுடன் ஞானமொழி பேசும் முகம் 2, குண்டுருக வேள் வாங்கி நின்ற முகம் 3, இன கூறுமடி யார்களனை தீர்த்த முகம் 4, இன மாறுபடா சூரணவா தீர்த்த முகம் 5, இன வள்ளிய மனம் உணர வந்த முகம் 6, யார் முகவேலா திருக்காக்கரவேலா திருப்புறமுண்ட முருகா திருத்தணி வாழா குறுக்குத்துறை வேளா குன்னக்குடி குமரா கோவாலை முருகா யாராமொழி ஆறுமுகா திருச்செந்தூர் வேளா கருவேலங்குளம் முருகா கவிடக்குறிச்சி கந்தா ஆசியபுரம் முருகா ஆம்பூர் ஆறுமுகா சிங்கமட்டி சிவபாலா வடக்குமேட்டு வடிவேலா ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும். ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும்.